ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேலி சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேலி சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடியிலேருந்து ஸ்ரீராமபுரம் வழியாக ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் போகக்கூடிய மெயின் ஹைவேஸ் ரோட்டிலிருந்து அதிகபட்சமே ஒரு 2.5 கிலோமீட்டர் கூட வராது அந்த டிஸ்டன்ஸில் ஒரு 3.5 ஏக்கர் விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு கிடையாது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடியிலேருந்து ஸ்ரீராமபுரம் போகிறோம் பார்த்தீங்களா, அந்த ஹைவேஸ் ரோட்டுக்கு பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. மொத்தம் வந்து 3.5 ஏக்கர். இதில் வந்து ஒரு கேணி இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து 20 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. ஓவராலாக ஒரு 70 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க, அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடிச்சிருக்குன்னா நேரடியாக அவங்க விசிட் பண்ணி பாருங்கள். விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்துக்கு வரதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு வந்து இதுதான். ஊருக்குள்ளே வரக்கூடிய மெயின் பஸ் ரோடும் இதாங்க. இதிலேருந்து தனியாக நமக்கு வந்து ரோட்லேருந்து 2வது தோட்டமாக கிடச்சிருக்கு. பாதையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 23 அடிக்கு குறையாமலே பாதை வந்து நமக்கு வந்து கிடச்சிருதுங்க. இப்போ கூட வீடியோவில் காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். பாதையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 23 அடி பாதை பொது பாதையாக நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. பத்திரத்துலேயே நமக்கு வந்து செப்பரேட்டாகவே வந்து வந்துடுங்க. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் நல்ல செம்மண் பூமியாக ஒரு 60 to 70 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு தோட்டம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, வெளி மாவட்டத்தில் இருக்கிறவங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் நல்ல செம்மண் பூமி வேணும், நல்ல வாட்டர் ஃபெசிலிட்டியோடு வேணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியவங்களுக்கும் இந்த இடம் வந்து ஒரு நல்ல சாய்ஸ்னே சொல்லலாம். இந்த இடத்தோட பொலியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து கிடச்சிரும். இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த கரடு இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும். அதே போல் பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த வரப்பு இருக்குல்ல, இந்த வரப்பு வரைக்கும். இந்த இடத்துக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து ஒரு 10 தென்னை மரத்துக்குள்ளே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கேணியை பொறுத்த வரைக்கும் கேணியில் மேலே அப்படி தான் தண்ணி வந்து இருக்குது. இடத்த பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து க்ளீன் பண்ணலை, க்ளீன் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சர்வேரை கூப்பிட்டு அளந்து கல் எல்லாமே உண்ட சொல்லியிருக்கோம். 1975லேருந்து இன்றைக்கி கரண்ட் டேட்டு வரைக்கும் நீங்கள் வந்து ஈஸி வந்து எடுத்து வச்சுருங்க. அதே போல் டாக்குமெண்ட்டும் பேரல் டாக்குமெண்ட்லேருந்து மற்ற விஷயங்கள் வந்து பண்ண சொல்லியிருக்கோம். நிறைய பேர் லேண்டு விற்கிறவங்க பண்ணக்கூடிய மேஜரான மிஸ்டேக் வந்து இதுதான். நம்மளோட வீடியோவில் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறோம். இந்த வீடியோவை லேண்டு சேல்ஸ் பண்ணுறவங்க பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணிடுங்க. இதனால் உங்களுக்கு தான் வந்து டிலே ஆகாது. அதுக்காக தான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வீடியோலையும் நாங்கள் சொல்கிறது. ஏன்னா நாங்களும் இடம் காட்டுறோம் பையருக்கு எல்லாத்துக்குமே. அங்கே ஆகக்கூடிய ஸ்ட்ரகிள் கேட்கும்போது சின்ன விஷயமாக இருக்கும், அதை பண்ணும்போது தான் அதுக்கப்புறம் அதில் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது டைரெக்டாக ஃபேஸ் பண்ணுறதுனால தான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். லேண்டு விற்கிறவங்க தயவு செஞ்சு இந்த 3 விஷயத்தையாவது பேசிக்கான விஷயம் இதை வந்து பண்ணி வச்சுருங்க. அதே போல் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருங்க. இன்கேஸ் இல்லை அப்படின்னாலும் கூட நம்ம நகல் போட்டு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே போல் வந்து ஈஸி எடுக்கணும் அப்படின்னாலும் கூட வந்து 1910லேருந்து தாராளமாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால பையருக்கும் வந்து காலதாமதம் ஏற்படாது. அதே போல் நீங்களும் டக்குன்னு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். எங்களோட வேலையும் வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம இடத்த பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்தோட நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 300 அடிக்குள்ளேயே நமக்கு வந்து தண்ணி கிடச்சிரும். ஊரடி தோட்டமாக தான் கிடச்சிருக்கு. ஹைவேஸ்லேருந்து அதிகபட்சமே 2.5 கிலோமீட்டர், ஊருக்குள்ளே இருந்து அதிகபட்சம் ஒரு 500 மீட்டர் கூட வராது. அந்த டிஸ்டன்ஸில் இந்த இடத்த வந்து ரீச் ஆகிடலாம். இப்போ கூட நான் வீடியோவில் காட்டுறேன். கேணியில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து மேலாப்படி தான் நமக்கு வந்து இருக்குது பாருங்களேன். வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து குறைவு இருக்காதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நல்ல ஃபெசிலிட்டியோடு தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை, இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். இந்த இடத்த பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேலி சேனல். நன்றி, வணக்கம்.